ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, தினமும் விளக்கேற்றும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் போதும் என்ற அளவில் பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் பண வரவுங்கிறது அதிகரிக்கும். எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்பிற்கேற்ற பலன் கிடைத்தால்தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றகரமாக இருக்கும். அப்படி உழைப்புக்கேற்ற பலனை பெறணும் அப்படின்னா மகாலட்சுமி அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும். அப்படி மகாலட்சுமி தாயாரோட அருளை பரிபூரணம் பெறுவதற்கான மந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு பல வழி இருக்குங்க. பல பரிகாரங்கள் இருக்குது, பல மந்திரங்கள் இருக்குது, பல வழிபாட்டு முறைகளும் இருக்குது. எந்த வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அது முழுமையான பலனை பெறணும் அப்படின்னா நம்ம முழு மனதோடு நம்ம வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சால் நம்முடைய செல்வ நிலை உயர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம். நம்முடைய கடினமான உழைப்பு, அந்த உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த வழிபாடு நமக்கு உறுதுணையாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற பலனை நமக்கு பெற்றுத்தரும். நீண்ட நாட்களாக பண வரவிற்கான முயற்சிகளை நம்ம செஞ்சோம், அந்த பண வரவு நம்மக்கிட்ட வரல அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வழிபடும் பொழுது அந்த பணம் வரவு நிச்சயமாக நமக்கு ஏற்படும். இப்படி நம்முடைய முயற்சிக்கு ஏற்ற பலன்களை மகாலட்சுமி அம்மா கொடுப்பாங்க. நம்முடைய கிரக சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக மகாலட்சுமி அம்மாவை வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் அருளால் கிரகநிலை மாறி நம்முடைய வாழ்க்கையில் செல்வ நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், அதனால் சம்பள உயர்வு கிடைக்கும். இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் சரிவர தொழில் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல தொழில் வாய்ப்பு ஏற்படும். தொழில் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். இப்படி யார் ஒருவர் எந்த முயற்சியையும் விடாமல் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காங்களோ அந்த முயற்சி மகாலட்சுமி தாயாரின் அருளால் வெற்றியடையும். இதனால் பண வரவு நமக்கு ஏற்படும். இந்த பண வரவால் நமக்கு செல்வ நிலை உயரும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருக்கு பல மந்திரம் இருந்தாலும் சில மந்திரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷம். ஓம் அம்ருத வாஷினி வித்மகே பத்ம லோசனி தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயா. ஓம் அம்ருத வாசினி வித்மகே பத்ம லோசனி தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயா. இந்த மந்திரத்தை தினந்தோறும் மாலையில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்னாடி வடக்கு பார்த்தவாறு உட்காந்துக்கிட்டு ஒரு முறை சொன்னாலே போதும், மகாலட்சுமி அம்மாவோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதை நம்முடைய மனசில் முழு நம்பிக்கையோட முழு மனதோட இந்த ஒரு மந்திரத்தை ஒரு தடவை சொன்னாலே போதும். ரொம்பவே எளிமையான இந்த மந்திரத்தை நம்ம முழு மனதோட மகாலட்சுமி தாயாரை நினைத்து சொல்கிறவங்களுக்கு வறுமை நிலை மாறும், பண வரவு அதிகரிக்கும். நிச்சயமாக தினமும் நான் ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த நாளே பணம் கொட்டுமா அப்படின்னா நிச்சயமாக நடக்காது. ஒரு மண்டலம் எந்த பூஜை, எந்த பரிகாரம், எந்த வழிபாடு செய்தாலும் அதை ஒரு மண்டலம் 48 நாட்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பரம ஏழையும் பெரும் பணக்காரர் ஆவதற்கு இந்த ஒரு மந்திரத்தை தினமும் மாலையில் விளக்கேற்றி வைத்துட்டு இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். அது மட்டும் இல்லை, தினமும் நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில் ஒரு 5 டைமண்ட் கற்கண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம் வீடு எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். வீடு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் குடிக்கொள்வாங்க. நம் வீட்டில் வறுமைங்கிறத இருக்காது, பஞ்சம் இருக்காது, செல்வநிலை உயரும், பணவரவால் அதிரடி மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். நிச்சயமாக போதும் என்ற அளவில் பணம் நமக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளில் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.